இன்னைக்கு யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம காதுல விழுது. பெரிய சொகுசு கார், லக்ஸரி பைட், ஆடம்பர வாழ்க்கை இருந்தாதான் உனக்கு ரெஸ்பெக்ட். அது இல்லனா உன்னை வீட்ல கூட மதிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பிசினஸ் மேன்னா கெத்து. ஆனா ஒர்க்கர்னா பாவம். அவன் ரேட் ரேஸ்ல மாட்டி சபிக்கப்பட்டவன்னு ஒரு பெரிய பயத்தை நம்ம மனசுல விதைக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்ல வெறும் பிசினஸ் தந்திரமா? இந்த லேபிள்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பணம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தா உண்மை உங்களுக்கே புரியும். பண்டைய காலத்துல ஒருத்தர்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிற பண்டமாற்ற முறை இருந்தது. அன்னைக்கு ஒரு ஆடு கொடுத்துட்டு அரிசி வாங்கினாங்க. இன்னைக்கு பணம் கொடுத்து அதே அரிசியை வாங்குறோம். லாஜிக் ஒண்ணுதான், முறை மட்டும்தான் மாறி இருக்கு. இப்போ உங்க வேலைக்கு வருவோம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஒர்க்கரா இருந்தாலும் சரி, அங்க நடக்கிறது வெறும் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்க ஓனர் உங்களுக்கு தானமாவோ தர்மமாவோ அந்த பணத்தை கொடுக்கல. அவருக்கு தேவைப்பட்ட ஒரு மாச உழைப்ப உங்ககிட்ட இருந்து அவர் வாங்கியிருக்காரு. அதோட விலையை தான் அவரு சேலரியா கொடுக்கறாரு. இது ஒரு சரிசமமான கொடுக்கல் வாங்கல். அதே போல ஒரு பிசினஸ் ஓனர் நான் தான் இவனுக்கு சோறு போடுறேன்னு நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவரோட பிசினஸை நடத்த ஒரு தொழிலாளியோட உழைப்ப அவருக்கு தேவைப்படுது. அந்த உழைப்ப விலைக்கு வாங்கிட்டு தான் அவர் பணத்தை கொடுக்கறாரு. இது ஒரு நியூட்ரலான எக்ஸ்சேஞ்ச். இங்க பிசினஸ் மேன் உயர்ந்தவர், ஒர்க்கர் தாழ்ந்தவர்னு எந்த பிரிவினையும் இல்ல. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைகளை நிறைவு செஞ்சுக்கிறாங்க. இதுல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்கணுமே தவிர லேபிள்களை பார்த்து ஒருத்தரை மதிக்கிறதோ இல்ல இன்னொருத்தரை மட்டமா நினைக்கிறதோ தேவையே இல்லாத விஷயம். மில்லியனர், பில்லியனர், ட்ரில்லியனர் இப்படி இன்னைக்கு உலகம் சுத்தி வச்சிருக்கிற லேபிள்களை பார்த்து நீங்க ஏன் குழம்புறீங்க? பணங்கிறது ஒரு கருவி, அவ்வளவுதான். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறத விட நீங்க உங்க உழைப்பை எப்படி வேல்யூவா மாத்துறீங்கிறது தான் முக்கியம். பணக்காரரா இருந்தாதான் மதிப்புன்னு சொல்ற அந்த மாயையை உடைங்க. நீங்க செய்யற வேலையில நேர்மையும் தெளிவும் இருந்தாலே உங்களுக்கான மதிப்பு அங்க தானா வந்து சேரும். ஸோ சோஷியல் மீடியா குரூஸ் சொல்ற அந்த பயத்துல இருந்து முதல்ல வெளியே வாங்க. உங்க உழைப்புக்கான மரியாதையை நீங்க முதல்ல கொடுங்க. இந்த புரிதல் உங்களுக்கு இருந்தாலே யாராலையும் உங்களை அடிமையாக முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவன் குடும்பத்துக்காகத்தான் சம்பாதிக்கிறான். நாம எப்படி நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோமோ அதே மாதிரி தான் அவனும் அவன் குடும்பத்துக்காக ஓடுறான், அவன் குடும்பத்துக்காக சேர்க்கறான், அவன் குடும்பத்துக்காக தான் செலவு பண்றான். இங்க யாரும் எல்லாருக்கும் வாரி வழங்கிக்கிட்டு இல்ல. அப்படி வாரி வழங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா உண்மையாலுமே பாராட்டுங்க, அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனா ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கிறதுனால மட்டுமே அவரை ரெஸ்பெக்ட் பண்றதும் அவரை பெருசா நினைக்கிறதும் ரொம்ப முட்டாள்தனமான ஒண்ணு. அப்படி பணம் இருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தரை ரெஸ்பெக்டாகவும் உயர்ந்தவங்களாகவும் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய மனசுல உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது தான் அர்த்தம். அதனால எவ்வளவு பணம் இருந்தா என்ன, நீங்க திருடல, பொய் சொல்லல, ஏமாத்தி சம்பாதிக்கல, அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா அந்த பணம் இருக்கிறவங்க எல்லாமே பெரியவங்க, நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கன்னு மேம்போக்கா நம்பாதீங்க. அந்த ஒரு மேம்போக்கான மனசு இருந்தா நிச்சயம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல நீங்க ஒரு பொருளை விற்கிறவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருளை வாங்குறவரா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க பொருளை விற்கிறவரா இருந்தீங்கன்னா உங்க கஸ்டமர் உங்ககிட்ட தானமாவோ தர்மமாவோ கொடுக்கல, உங்ககிட்ட இருந்து ஒன்றை வாங்கிக்கிட்டு தான் அதுக்கு பதிலாக அந்த பணத்தை அவர் கொடுக்குறாரு. இதே நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னா பொருள் வாங்குறவர்கிட்ட, இதே நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தீங்கன்னா நீங்க பொருளை விற்கிறவருக்கு தானமோ தர்மமோ பண்ணல, அதுக்கு பதிலா அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா எக்ஸ்சேஞ்சில் தான் அவருக்கு ஒரு விஷயத்தை நீங்க கொடுக்க போறீங்க. அதனால எப்போதுமே செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருங்க. பணத்தை பொறுத்தளவு மியூச்சுவல் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுங்க. பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற எல்லாருமே என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ பையிங் காம்படிஷனுங்கிற லாஜிக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டவங்களே தவிர அவங்க அதிர்ஷ்டசாலியோ இல்லை பிறக்கும்போதோ பணத்தோடையோ பிறக்கலை. ஒரு லாஜிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டதுனாலேயே அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இதையே நான் தேவையில்லாமல் இங்கே சேர்த்துன்னா எனக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரியான மைண்ட் செட் தான் இருந்தது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சோன்னா அதுதான் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் ரெஸ்பெக்டே இல்லாதது, ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு ரெஸ்பெக்டே இல்லாதவங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டோன்னே. பணத்தை பற்றி ஒரு புரிதல் வரும்போது தான் நாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான சிந்தனைலாம் சிந்திச்சு வச்சுருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய வருது. அதனால் முன்கூட்டியே என்ன மாதிரியே இருக்கிற உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலான்னு தான் இதை ஆட் பண்ணேன். இவ்வளவு நேரமா நாம பணத்தோட லாஜிக், மெக்கானிசம், கவர்மெண்ட்னு எல்லாத்தையும் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த தொடரோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ உண்மையாலுமே பணம்னா என்னன்னு பாப்போமா? இன்டர்நெட்லயும் நியூஸ் பேப்பர்லயும் இவரு மில்லியனர், அவரு பில்லியனர்னு படிக்கிறோம் இல்லையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள்ல யாராவது ஒருத்தராவது தான் உடம்போட உறுப்புகளை வித்து பணத்தை உருவாக்குனாங்களா? கிடையாது. அப்போ இந்த பணம் எங்க இருந்து வருது?
இது அவங்க உழைப்புல இருந்து வந்துச்சுன்னு நீங்க நம்பினா அது வெறும் 20% மட்டும்தான். மீதி 80% பணம் எங்கிருந்து வருது தெரியுமா? அது இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் வருது. இன்னும் சிம்பிளா சொல்றோம்னா, ஒரு இயற்கையான விஷயத்த நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ எடுத்து சிதைக்கிறதுக்கு பேர் தான் பணம். இன்னைக்கு கடல்ல மீன்கள் அழியுதுன்னு சொல்றோமே, அது தானாவே அழிஞ்சிடுதா? கிடையாது. நாம ஒரு உயிரினத்தை பிடிச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்து அதை பணமா மாத்திக்கிறோம். இன்னைக்கு நாம அக்ரிகல்ச்சர் அல்லது விவசாயத்தை ஒரு புனிதமான இயற்கையான விஷயமா பார்க்கறோம். ஆனா அந்த விவசாயம் மூலமா உங்க தட்டுக்கு ஒருவேளை சாப்பாடு வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரத்த சரித்திரம் இருக்குங்கிறது. நமக்கு சோறு போட ஒரு நிலம் தேவை. அந்த நிலத்துக்காக நாம என்ன பண்றோம்? ஏற்கனவே அங்க காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருந்த விலங்குகளையும் பறவைகளையும் கொன்றோ அல்லது விரட்டியோ அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றோம். அங்க இருந்த மரங்களை வெட்டி சாய்க்கிறோம். இயற்கையை நமக்கு தேவையான பணமா மாத்திக்கிறோம். நாம ஒரு காட்டை அழிச்சு வயல்வெளியை மாத்தும்போது அங்க இருந்த செடி கொடிகளை மட்டும் அழிக்கல, அதை நம்பி வாழ்ந்து பல லட்சம் புழு பூச்சிகளையும் சேர்த்து தான் கொன்றோம். இந்த ஒரு செயல் உணவு சங்கிலில ஒரு மிகப்பெரிய விரிசலை உண்டாக்குன. அந்த புழு பூச்சிகளை உணவா நம்பி இருந்த பறவைகள் சாப்பாடு இல்லாம கொத்து கொத்தா இறக்குனாங்க. நாம நேரடியா ஒரு பறவையை அடிக்கலனாலும் அது வாழ்ந்த இடத்தையும் உணவையும் அழிப்புலன் மூலமா அந்த உயிரை கொல்றோம். இதுதான் நாம் வாழும் இந்த நவீன வாழ்க்கையின் யதார்த்தம். நாம எப்படி பார்த்தாலும் நம்முடைய அடிப்படை தேவைக்கு அதிகமான உயிர்களை கொன்று தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லக்ஸரியை தாண்டி நம்முடைய அத்தியாவசிய தேவையே இயற்கையை சுரண்டுவதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு மரத்தை வெட்டி பொருளாக்குறது, மண்ணுக்கு கீழே எடுக்கிற கனிமங்களை மினரல்ஸை தோண்டி எடுக்கிறது, இதை நாம ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு அழகான பேரை வச்சு கூப்பிடுறோம். ஆனால் உண்மை என்னன்னா, இயற்கையை நமக்கு தேவையான வடிவத்தில் மாற்றி அதை நாம் கன்சியூம் பண்ணுறோம். இங்கே நம்ம உழைப்பு ரொம்ப கம்மி, ஆனால் இயற்கையின் பங்கு தான் 100%. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி இயற்கை நல்ல நிலைமையில இருந்தது. அப்போ பணப்புழக்கமும் கம்மியா இருந்தது. எப்போ மிஷின்கள் வந்ததோ அப்ப இயற்கையை நாம அதிவேகமா அழிக்க ஆரம்பிச்சோம். கடந்த 2000 வருஷத்துல இந்த உலகம் பார்க்காத ஒரு அழிவை வெறும் இந்த 100 வருஷத்துல நாம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு அதிகப்படியான பணம் தேவைப்படுது. பணப்புழக்கம் அதிகமாகுதுன்னா அங்க இயற்கை அதிகமா சுரண்டப்படுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு உலகம் அழிவை நோக்கி போகுதுன்னு நாம எல்லாரும் கவலைப்படுறோம். ஆனா அதுக்கு யாரோ ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது, நாம எல்லாருமே காரணம். அந்த பையிங் காம்படிஷன்ல ஜெயிக்க நமக்கும் பணம் தேவைப்படுது. நமக்கு தேவையான ஒரு இரும்பு சேரையோ இல்ல ஒரு எலக்ட்ரானிக் பொருளையோ யாரோ ஒருத்தர் இயற்கையை செதைச்சு உருமாக்கி கொடுத்தா மட்டும்தான் அவரால் இந்த சமூகத்துல வாழ முடியும். நாம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் இயற்கையின் ஒரு மரணம் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் பணத்தோட உண்மையான முகம். பணங்கிறது உழைப்பின் அடையாளம்னு மட்டும் நினைக்காதீங்க, அது இந்த இயற்கையை நாம எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கோங்கிறதோட அடையாளம். இதை புரிஞ்சுக்கிட்டா தேவையற்ற நுகர்வை குறைச்சிக்கிட்டு பணத்தை ஒரு பொறுப்போட நம்ம கையாளுமோ. நீங்க நினைக்கலாம், நான் யாரையும் கொல்லலையே, எந்த இயற்கை வளத்தையும் சுரண்டலையேன்னு. ஆனா உங்க செயின் ஆஃப் டிபெண்டன்சியை சுத்தி பாருங்க. நீங்க சாப்பிட்ற சிக்கன், மட்டன், மீன், இதை நீங்க நேரடியா கொல்லலைனாலும் அது கொல்லப்படுறதுக்கான காசை நீங்க தான் கொடுக்குறீங்க. நீங்க குடியிருக்கிற வீடு, மணல், ஜல்லி, கையில இருக்கிற மொபைல், லேப்டாப், நகை எல்லாமே இயற்கையை சிதைச்சு அதோட வடிவத்தை மாத்தி உங்க கைக்கு வந்தது தான். இன்னைக்கு நாம பேசுற இந்த பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் எல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ்ல பார்த்தோம்னா பல கோடி உயிர்களை பலி கொடுத்து பல டன் இயற்கை வளங்களை சுரண்டி உருவானது தான் ரியாலிட்டி. ஒரு நாட்டோட ஜிடிபி growthல இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நாடு அவ்வளவு வேகமா இயற்கையை செதைச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பணம் உருவாகிற மெக்கானிசத்துல மனித உழைப்பு வெறும் 20% தான். மீதி 80% இயற்கையோட அழிவு தான். சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இதை பயன்படுத்த தகுதி இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம எல்லோருமே அத்தியாவசிய தேவையை தாண்டி ஆடம்பரத்துக்காக வளங்களை சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம். உயிர் வாழ்றதுக்காக இயற்கையை பயன்படுத்துறது தப்பு இல்லை. ஆனா ஆடம்பரத்துக்காக அதை மொத்தமா அழிக்கிறது தான் இங்க நடக்கிற ஆபத்து. ஒரு நாட்டின் ஜிடிபி என்பது நாம் எந்த அளவு இயற்கையை சிதைச்சிருக்கோம்னு காட்டுற ஒரு ரிப்போர்ட் கார்டு. இதை கேட்கும்போது ஒரு விதமான குற்ற உணர்வு வரலாம். ஆனா இதை நினைச்சு நீங்க ரொம்ப கூனி குறுக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு சர்வைவல் கேம். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற இந்த உலகத்துல இருக்கிற வளங்களை பயன்படுத்தி தான் ஆகணும். உங்க குடும்பத்தை காப்பாத்த ஒரு கனிம வளத்தை வெட்டணும்னா தாராளமா அதை செய்யுங்க. இங்க நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். பணத்துக்காக எதையும் செய்யலாம்னு இறங்கி இல்லீகல் விஷயங்களை செய்யாதீங்க. ஆனா லீகல் வழிகள்ல உங்க குடும்பத்தை காப்பாத்த தேவையான வளங்களை எடுக்கிறதுல தயக்கம் காட்டாதீங்க. இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னா, நீங்க சேஃபா இருக்கணும்னா இந்த வளங்களை பயன்படுத்தி தான் ஆகணும். மனிதாபிமானம், கருணை இதையெல்லாம் தாண்டி சர்வைவல் தான் இங்க முதன்மையானது. இது ஒரு புரிதலுக்காக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
பணம்னா என்ன? அது எப்படி உருவாகுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும், அழுகையும் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். பணத்த பத்தின இந்த ஒரு புது பார்வை இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவையும் மாத்தும்னு நான் நம்புறேன். பணத்த தொரத்துங்க. ஆமா, அதன் பின்னணிய தெரிஞ்சுக்கிட்டு தொரத்துங்க. பணத்தோட உண்மையான முகத்தை பார்த்துட்டோம். சரி, இனிமே பணத்தோட எதிர்காலம், அதாவது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எல்லாரும் கிரிப்டோ கரன்சி, ஏஐ அப்படின்னு டெக்னாலஜியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வெறும் டெக்னாலஜியை வச்சு மட்டும் எதிர்காலத்தை சொல்லிட முடியாது. ஏன்னா சமூகம் மாறினா மட்டும்தான் பணத்தோட வடிவமும் மாறும். இந்த மாற்றத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்கணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 வருஷமா பெண்களுக்கு கல்வி கிடையாது, அவங்களுக்கான மரியாதை கிடையாதுன்னு ஒரு பெரிய கட்டுப்பாடே இருந்தது. ஆண்களை விட பெண்கள் மட்டம்னு ஒரு அடிமைத்தனமான பார்வை இருந்தது. ஆனா இன்றைய நவீன காலத்துல அந்த மாயை உடைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்தா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னைக்கு தட்டி கேட்குறோம். அதே போலதான் அடிமைத்தனமும். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் பிறந்தா அவங்க பரம்பரையில நமக்கு அடிமைதான்னு ஆயிரக்கணக்கான வருஷமா நம்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தெரியுது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான், அவங்களுக்கும் சமமான வாழ்வுரிமை இருக்குன்னு நாம உணர ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி ஒரு மாவீரன்னா யாரு? எதிரி நாட்டு படையில பல ஆயிரம் பேரை கொன்னு குவிச்சவன் தான் மாவீரன். ஆனா இன்னைக்கு ஒரு சோல்ஜர் இறந்துட்டா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவராய் இருந்தாலும் நமக்கு மன வருத்தம் வருது. ஏன்னா அவரும் ஒரு குடும்பத்துக்காக தான் அங்க வந்து நின்று போராடுறாருன்னு நம்ம உணர்வு சொல்லுது. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க மக்கள் போர் வேண்டான்னு எதிர்க்கிறோம். உயிர்கள் பலி போறத இன்னைக்கு சமூகத்தால ஏத்துக்க முடியல. மரணங்களை கொண்டாடிய காலம் போய் இன்னைக்கு உயிர்களை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். வேட்டையாடுறது, ஒரு காலத்துல சிங்கத்தையோ மானையோ கொல்றது ஒரு பெரிய வீரமா பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த உயிரினம் காட்டுல சுதந்திரமா வாழட்டும், அது ஏன் கொல்லணும்னு நினைக்கிறோம். அத்தியாவசிய தேவைகள் நமக்கு சமூகத்திலேயே கிடைக்கும்போது ஒரு உயிரினத்தை ஏன் வதைக்கணும்னு அந்த உணரக்கூடிய தன்மை மக்கள் கிட்ட வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. எதையும் பெருமையா நினைக்காம உயிரினங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, 3000 வருஷமா இருந்தா அடிமைத்தனம் அடிஞ்சிருக்கு, பெண்களுக்கான பார்வை மாறி இருக்கு, போரை எதிர்க்கிறோம், உயிரினங்கள் மேல அன்பு காட்டுறோம். மனித குலத்தோட இந்த உணர்வு ரீதியான வளர்ச்சி தான் பணத்தோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. பணம்னா என்ன? ஒரு உயிரையோ இயற்கையோ அழிச்சு உருவாகிறது தான் பணம்னு நம்ம பார்த்தோம். ஆனா மனித குலம் எப்போ உயிர் தான் முக்கியம்னு முழுசா உணர ஆரம்பிக்குதோ அப்போ பணத்தோட இந்த அழிது பாதம் மாறும். அந்த மாற்றத்தை நோக்கி தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். எதிர்காலம்ங்கிறது வெறும் டிஜிட்டல் நம்பர்ஸ் இல்ல, அது உயிர்கள் மேல நாம காட்டுற மதிப்பு. இந்த புரிதல் உங்ககிட்ட இருந்தா நீங்க எதிர்காலத்தை ரொம்ப தெளிவா பாப்பீங்க. இதுவரைக்கும் பணம் மனிதர்களை எப்படி ஓட விட்டுட்டு இருக்குன்னு கவனிச்சிங்களா? பணத்துக்காக ஓடுற இந்த ஓட்டத்துல நிம்மதியே அனுபவிக்கவே நேரமில்ல. ஏழை பணக்காரங்கிற இந்த ஏணிப்பாம்பு விளையாட்டு, இயற்கை வளங்களை சுரண்டுறது, உயிரினங்களை வேட்டையாடுறதுன்னு பணத்துக்காக நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த சங்கிலி உடைய போற காலம் நெருங்கிடுச்சு. ஒரு குமிழி வெடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தான் உச்சகட்ட அளவுக்கு விரியுமோ அப்படித்தான் பணத்தின் ஆதிக்கமும் இப்போ உச்சத்தை அடைஞ்சிருக்கு. கடந்த 30-40 வருஷமா மனிதர்கள் சந்திக்கிற மன அழுத்தம், காலநிலை மாற்றம், உயிரினங்களின் அழிவு, இதெல்லாம் நாம செஞ்ச அந்த அதிவேக வளர்ச்சி கொடுத்த பரிசு. இந்த அதீத போட்டி ஒரு கட்டத்துல வெடிச்சு தான் ஆகணும். அந்த தருணம் இப்போ நெருங்கிடுச்சு. வரலாற்றுல பல மூட நம்பிக்கைகளை உடைச்சு நம்ம எப்படி வெளியே வந்தோமோ அதே போல பணங்கிற இந்த மாயிலிருந்தும் நம்ம வெளியே வருவோம். இன்னும் ஒரு 50 முதல் 100 வருஷத்துக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டே ஓடணுங்கிற இந்த சூழல் மக்களுக்கு பிடிக்காம போகும். ஏற்றத்தாழ்வுங்கிற விஷயம் தேவையில்லைன்னு மனித சமூகம் ஒருமித்த முடிவை எடுக்கும். அது ஒரு அமைதியான புரட்சியா இருக்கும். நமக்கு தேவையான எல்லா அடிப்படை வேலைகளையும் ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸை செஞ்சு கொடுக்க போற காலம் வந்துடுச்சு. மனித குலத்தோட கனவான மல்டி பிளானட்டரி பயணங்களுக்கு கூட ரோபோக்கள் சப்போர்ட் பண்ணுது. மனித உழைப்பு தேவையே இல்லாத ஒரு சூழல் வரும்போது அங்க பணம்ன்ற கருவிக்கு வேலையே இல்லாம போகும். அதுதான் மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம். உண்மையை சொல்லப்போனா பணத்தோட பிரஷரையும் இந்த எலி பந்தயத்தையும் அனுபவிக்க போற கடைசி தலைமுறை நாமளா தான் இருப்போம். அந்த பபிள் வெடிக்க போற ஸ்டேஜ்ல நாம இப்ப நின்னுக்கிட்டு இருக்கோம். நமக்கு அப்புறம் வரப்போற ஜெனரேஷன் பணம் இல்லாத, போட்டி இல்லாத, இயற்கையோடு இணைந்த ஒரு அழகான வாழ்க்கையை அனுபவிக்க போறாங்க. ஒரு ரிலாக்ஸான உண்மையான வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. பணங்கிறது ஒரு காலத்துல தேவைப்பட்டது, ஆனா அதுவே ஒரு காலத்துல தேவையற்றதா மாறும். அந்த மாற்றத்தை நோக்கி தான் நாம இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தொடர் பணத்தை பத்தின உங்க பயத்தை போக்கி ஒரு தெளிவை தந்திருக்கோம்னு நம்புறேன்.